ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் மலை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து எதை பத்தி சொல்லி தரப்போறேன் அப்படின்றத பாக்கிறதுக்கு முதல்ல நம்ம சேனல் வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் வந்து என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுவும் வந்து பேசிக்கான வீடியோ தான். போன டைம் நம்ம என்ன பார்த்தோம், பெடல் பண்றது எப்படி வந்து நம்ம மடிச்சு ஸ்டிச் பண்றது அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து நான் பாருங்க ரஃப் கிளாத்தா ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். அந்த ரஃப் கிளாத்ல வந்து நான் இந்த மாதிரி பெண்ட் பண்ணி வரைஞ்சி வச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியுதா? இங்க பாருங்க, இந்த மாதிரி நான் வரைஞ்சி வச்சிருக்கேன். இப்போ இதை என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க பாருங்க நான் மிஷின்ல வச்சு இப்போ இது மேல வந்து நம்ம தையல் போட போறேன். இந்த மாதிரி எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து மிஷின்ல மிதிக்கிறவங்களா இருக்கலாம். இப்போ அவங்களுக்கு பெடலிங் கத்துக்கிட்டு எடுத்துனே வந்து நம்ம சுடிதாரோ பிளவுஸும் சரி நம்ம எடுத்து நம்ம ஸ்டிச் பண்றோம் அப்படின்னா நெக் வந்து பினிஷிங் வந்து நமக்கு கரெக்டா வராது. யூ ஷேப் வந்து யாருக்குமே எடுத்துனே தைக்கிறதுக்கு வரவே வராது. நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ரஃப் கிளாத்ல வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து ஒன் டைம் உங்களுக்கு தச்சு காமிக்க போறேன். நீங்க வந்து வீட்டுல நீங்க ஸ்டிச் பண்ணும்பொழுது இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கிட்டு அது மேலேயே 5 டைம்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பண்ண நீங்க நார்மலா ஒரு சுடிதாரோ இல்ல பிளவுஸோ வந்து நீங்க ஸ்டிச் பண்ணும்பொழுது உங்களுக்கு பினிஷிங் வந்து ரொம்ப அழகா வந்துடும். இப்ப பாருங்க எப்படி பண்றேன்ட்டு. இங்க பாருங்க, நான் நிறுத்தினாலும் ஊசியை வந்து மேலே எடுக்கல, ஊசி வந்து அப்படியே தான் இருக்கு. நான் என்னுடைய கை மட்டும் அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கேன். பார்த்தீங்களா? ஊசியை வந்து வெளியில எடுக்கக்கூடாது. எடுக்காம நம்ம கிளாத்தை மட்டும் எப்படி திருப்புறது அப்படின்ற மெத்தட் நம்ம பார்க்குறோம். கிளாத் மட்டும் நான் திருப்பி இந்த மாதிரி தைக்கிறேன். இந்த மாதிரி நீங்க திருப்பி திருப்பி தைக்க உங்களுக்கு வந்து சுடிதார்லயும் சரி பிளவுஸ்லயும் தைக்கும்போது நெக் ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகா வர ஆரம்பிச்சிடும். இங்க பாருங்க, இப்ப நான் தையல் வந்து இது மேலே போட்டிருக்கேன். இப்ப நீங்க இந்த மாதிரி போட்டு பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து சூப்பரா கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, செகண்ட் ஸ்டெப் வந்து இது நான் வி ஷேப்ல இந்த மாதிரி வரைஞ்சி வச்சிருக்கேன். இப்ப இந்த வி ஷேப் வந்து நம்ம எதுக்காக வரைஞ்சிருக்கோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா, இப்ப இங்க பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இங்க ஸ்டார்ட் பண்ணி எந்த இடத்துல வந்து நம்ம நிறுத்தி எப்படி நம்ம திருப்பி தைக்கிறது அப்படின்ட்டு யூக்கு வந்து நம்ம அப்படியே மிஷின்ல வச்சுட்டு அப்படியே வந்து ரொட்டேட் பண்ணி அப்படியே தச்சுட்டே இருந்தோம். வீக்கு வந்து இந்த இடத்துலயே அந்த கார்னர் நம்ம ஸ்டாப் பண்ணி நம்ம திருப்பி தைக்க போறோம். இப்ப இதை பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, நான் வந்து இந்த இடத்துல ஊசியை வச்சாச்சு. இங்க பாருங்க, நான் இங்க ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஸ்ட்ரெயிட் வரீங்களா, இந்த வி வர வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டா தையல் போட்டு இந்த இடத்துல கார்னர் வரும்போது ஸ்டாப் பண்ணிட்டு ஊசி வந்து உங்களுக்கு உள்ள இருக்கணும். இப்ப பாருங்க, நான் அப்படியே கிளாத் மட்டும் தான் நான் திருப்புறேன், ஆனா ஊசி வந்து உள்ளதான் இருக்கு. இப்ப பாருங்க, மறுபடியும் நான் ஸ்டிச் பண்றேன். மறுபடியும் இந்த கார்னர் வரும்பொழுது ஊசி வந்து நமக்கு எப்பவுமே உள்ளதான் இருக்கணும். நம்ம துணி வந்து திருப்பும் பொழுது அப்பதான் நமக்கு நகலாம இருக்கும். ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டா வர ஆரம்பிக்கும். இங்க பாருங்க, மறுபடியும் நான் ஸ்டிச் பண்றேன். இந்த மாதிரி நீங்க தைக்கும் பொழுது அந்த கார்னர் வரும்பொழுது ஊசி வந்து உள்ள இருக்க மாதிரி வச்சு நீங்க தைக்க ஆரம்பிங்க. இங்க பாருங்க, நம்ம இப்ப வி ஷேப்லயும் அடிச்சு முடிச்சாச்சு. இப்ப இந்த கார்னர் வந்து உங்களுக்கு கரெக்டா வந்திருக்கும். இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த டைமண்ட் ஷேப் இந்த மாதிரி நீங்க நிறைய டிஃப்ரெண்டா வைக்கும் பொழுது எப்படி வந்து நம்ம இந்த கார்னர்லாம் வந்து கரெக்டா வச்சு பினிஷ் பண்றது அப்படின்றது உங்களுக்கு வரும். இப்ப நான் இதை ஒன் டைம் தான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்க பண்ணும்பொழுது ஒரு 5 டைம்ஸ் இது மேல நீங்க தச்சு பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா வந்து நெக் பினிஷிங்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இவ்வளவுதாங்க.
தேர்ட் ஸ்டெப் வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம தேர்ட் ஸ்டெப்பு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் பா ஷேப்பும் நெக்ஸ்ட் வந்து ரவுண்டும் வரைஞ்சி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து நிறைய மாடல்ஸ் வந்து இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது இங்கே பாருங்கள், நான் டபுள் கிளாத் எடுத்திருக்கேன். கீழே ஒரு கிளாத் இருக்குது, மேலே ஒரு கிளாத் இருக்குது. இதுதான் நம்ம வந்து சுடிதாரும் சரி ப்ளவுஸாக இருந்தாலும் சரி நெக் ஃபினிஷிங் சொன்னது இல்லையா. இப்போ நெக் ஃபினிஷிங் வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதுதான் சுடிதாராக நினச்சிக்கோங்க. இப்போ வந்து இது ஒரு கிளாத்து, இது ஒரு கிளாத், ஓகேங்களா. இது வந்து ஒரிஜினல் கிளாத்து, இது வந்து லைனிங் கிளாத், நீங்கள் அப்படி கூட நினச்சிக்கலாம். இப்போ வந்து நான் டபுள் கிளாத் வச்சுருக்கேன். இதை எப்படி நான் ஸ்டிச் பண்ணி எப்படி உங்களுக்கு திருப்பி காமிக்க போகிறேன் அப்படின்றத பாருங்கள். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த யூ கிட்ட வச்சாச்சு. இந்த மாதிரி இப்போ பாருங்கள், நான் அப்படியே வந்து யூ ஷேப் போட்டாச்சு. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம்லாம் போடும்பொழுது இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுக்கிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த மார்க்கிங் மேலேயே போட ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ பாருங்கள், நான் ஒயிட் கலர் த்ரெட்டில் வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இப்போ இதை எப்படி கட் பண்ணி நம்ம எப்படி திருப்பி ஃபினிஷிங் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், நான் வந்து தையல் போட்டதுக்கு உள் பக்கமாக 1/2 இன்ச் துணி விட்டு கட் பண்ணுறேன். இங்கே பாருங்க, நான் சென்டரில் அந்த தையல் போட்டிருக்கிறதுக்கு பக்கத்தில் 1/2 இன்ச் துணி விட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம கட் கொடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், எதனால கட் கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரெயிட் பீஸாக இருந்தால் ஈஸியாக திரும்பிடும். இந்த மாதிரி பெண்ட்லாம் இருந்தால் கண்டிப்பாக திரும்பாது, சுருக்கம் வரும். அந்த சுருக்கம்லாம் வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கட் கொடுக்குறோம். கட் வந்து எது வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே வந்து த்ரெட் இருக்குது, அந்த த்ரெட்டை கட் பண்ணிடக்கூடாது. நம்ம 1/2 இன்ச் விட்டோம் இல்லையா, அந்த கிளாத் வரைக்கும் நம்ம கட் பண்ணுறோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை டபுள் கிளாத்ன்றதுனால இந்த கிளாத்தை வந்து நான் அப்படியே திருப்புறேன். இங்கே பாருங்கள், இப்படி திருப்பி நல்லா தேய்ச்சி விட்டுக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திருப்பிட்டு இப்போ நான் இதை ஸ்டிச் பண்ண போகிறேன். அதாவது நல்லா ஒட்டி ஒரு தையல், தள்ளி ஒரு தையல் நம்ம போடணும். இப்போ நான் ஒட்டி ஒரு தையல் காமிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இப்போது நான் ஒட்டி தையல் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபினிஷிங் வந்து ரவுண்ட் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். இந்த ஒரு தையல் போதுனாலும் விட்டுடலாம், அப்படி இல்லைனாலும் பக்கத்தில் 1/2 இன்ச் விட்டு இன்னொரு தையல். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டா நெக் ஃபினிஷிங் வந்து இப்படி தான் பண்ண போகிறோம். இப்போ யூ ஷேப்பில் பண்ணி காமிச்சோம் இல்லையா, அந்த மாதிரி நான் இப்போ பா ஷேப்பில் எடுத்திருக்கேன். எதுக்காக யூ ஷேப் ஒன்றும் பா ஷேப் ஒன்றும் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு பெண்ட் பண்ணி ஒரு தையல் போட்டு காமிச்சேன் இல்லையா, அதை வந்து யூ ஷேப்லலாம் நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். வி ஷேப் அடித்தோம் இல்லையா, அது வந்து இப்போ இந்த பாக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இந்த கார்னரில் நிறுத்திட்டு, நான் சொன்னேன் இல்லையா வி அடிக்கும்போது சொல்லியிருந்தேன்ல, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி மறுபடியும் நம்ம தைச்சோம். அந்த மாதிரி தான் இது. இந்த 2 கார்னர்லேயும் நம்ம ஊசியை வந்து உள்ளே இறக்கி வச்சுட்டு நம்ம திருப்பி தைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், அந்த கார்னர் மட்டும் நான் நிறுத்தி ஊசி உள்ள வச்சு
திருப்பி தச்சாச்சு. இப்போ அதுக்கு பண்ண மாதிரி இதுக்கும் 1/2 இன்ச் விட்டு நம்ம கட் பண்ணி இந்த கிளாத் வந்து சென்டர் கிளாத் வந்து எடுத்தாச்சு. இது வேண்டாம். இப்போ நம்ம யூக்கு வந்து எல்லா இடத்துலையுமே கட் பண்ணோம். ஆனால் அந்த பா ஷேப் வந்து ஸ்ட்ரெயிட் இருக்க இடத்துல திரும்பிடும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த 2 கார்னர் மட்டும் 2 இடத்துல வந்து நம்ம நிப்பாட்டி தைச்சோம் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். கட் பண்ணும்பொழுது பார்த்து கட் பண்ணுங்க, இல்லைன்னா த்ரெட்டோடு சேர்த்து கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடம் பிரிஞ்சிரும். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் உங்களுக்கு தையல் போட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்க, இப்போ பாவும் நம்ம கட் பண்ணி தச்சு திருப்பியாச்சு. இப்போ பாருங்க ஃபினிஷிங் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இந்த கார்னரு இவ்வளோதாங்க. இந்த மாதிரி தச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சுடிதார்லேயோ ப்ளவுஸ்லேயும் ஸ்டிச் பண்ணும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக ஃபினிஷிங் வந்து சூப்பராக வருங்க. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா எப்படி எம்மிங் பண்ணுறது அதான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், நான் ஊசி எடுத்திருக்கேன். ஊசியில் வந்து இங்கே பாருங்கள் ஒரு நூலாக போட்டு 2 நூலாக எடுத்து வச்சுருக்கேன். 2 நூல் எடுத்துட்டு இங்கே பாருங்கள் நல்லா வந்து நான் என்னுடைய ஆள்காட்டி விரலால் வச்சு கட்டை விரலை வச்சு இழுக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு முடி விழுந்துருச்சு. இப்போ முடி விழுந்ததும் நான் ரஃப் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். ரஃப் கிளாத்தில் வந்து இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, செகண்ட் ஒரு மடிப்பு மடித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ பாருங்கள், என்னுடைய கட்டை விரலாலையும் ஆள்காட்டி விரலாலையும் நான் வந்து நல்லா அதை டைட் பண்ணிக்கிறேன். டைட் பண்ணிவிட்டு கீழே இருக்கு இல்லையா அந்த கிளாத்தில் வந்து மேலே நம்ம மடித்தோம் இல்லையா அதில் எடுக்கணும். இங்கே பாருங்கள், கீழேருந்து மேலே, கீழேருந்து மேலே. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எம்மிங் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நான் எப்படி இதை லாக் பண்ணுறேன் அப்படின்றத காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம எப்பயும் இப்போ எம்மிங் பண்ணுற மாதிரி ஊசி வந்து உள்ளே வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு சுற்று, செகண்ட் ஒரு சுற்று, இந்த மாதிரி சுற்றிட்டு ஊசியை நல்லா இழுத்திங்கன்னா இங்கே நூல் வந்து நல்லா டைட் கொடுத்துரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி டைட் கொடுத்தோன்னே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் பக்கம் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக குட்டி குட்டியாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி தான் வரணும். இந்த மாதிரி வரும்பொழுது தான் நமக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், நூல் வந்து எப்படி கட்ட போகிறோம், கொக்கி எப்படி கட்ட போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எம்மிங்க்கு வந்து எப்படி எடுத்தோம், ஒரு நூல் போட்டு 2 நூலாக எடுத்தோம். இப்போ கொக்கி கட்டுறதுக்கு 2 நூலாக போட்டு 4 நூலாக எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம அதில் எப்படி முடி போட்டோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் வந்து நம்ம முடி போட்டுக்கிறோம். முடி போட்டுட்டு இங்கே பாருங்கள், நான் ரஃப் கிளாத்தில் வந்து உங்களுக்கு இப்போ பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ அந்த ஐப்பட்டி, இதை வந்து ஐப்பட்டின்னு சொல்லுவாங்க, நூல் பட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஐ வந்து நம்ம எப்படி கட்ட போகிறோம் அப்படின்றத பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து கீழேருந்து ஊசியை மேலே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குத்திட்டு நமக்கு ஆப்போசிட் சைடு, அதாவது நம்ம கட்டை விரல் எங்கே இருக்கோ அந்த கட்டை விரல் பக்கம் இந்த மாதிரி சின்னதாக இப்படி துணியோடு குத்தி எடுத்துக்கோங்க. மேலே ஒன்று கீழே ஒன்று, நம்ம ஒரு எக்ஸ் டைப்பில் இந்த மாதிரி ஒரு 3 டைம் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி போட்ட உடனே இங்கே பாருங்கள், நான் நூல் வந்து எப்படி கொண்டு போகிறேன், ஊசி வந்து எப்படி எடுத்துகிட்டு வரேன்னு பாருங்கள். எனக்கு ஆப்போசிட் சைடு இங்கே பாருங்கள், நான் இப்படி இருக்குன்னா எனக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து நான் ஊசியை வந்து இப்படி உள்ளே கொடுத்து இப்படி இழுக்கிறேன். இப்படி இழுக்கும் பொழுது உங்களுக்கு அப்படியே அது வந்து முடியாக விழுந்துட்டே வரும். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், நான் வந்து எனக்கு ஆப்போசிட் சைடில் ஊசி விட்டு நான் அந்த நூலுக்குள்ளே சுற்றி எடுத்துகிட்டு வரேன். இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக முடியாக விழுந்துகிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இப்போ பார்க்கவே உங்களுக்கு எவ்வளோ அழகாக தெரியுது அப்படின்ட்டு. இந்த மாதிரி வந்துடும். இப்போ வந்து நம்ம இங்கேருந்து உள் பக்கமாக, அதாவது மேல் பக்கத்துலேருந்து உள் பக்கமாக ஊசி விட்டு இப்போ பேக் சைடில் திருப்பி இப்படி எடுத்து 2 சுற்று சுற்றிட்டிங்கன்னா
முடி விழுந்துரும். முடி விழுந்துனே வந்து நூலை வந்து கட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கொக்கி எப்படி கட்ட போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ அதே மாதிரி நம்ம லாக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு கொக்கி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் கொக்கி எப்படி கட்ட போகிறோம் அப்படின்றத இங்கே பாருங்கள். நான் ஒரு கிளாத் மேலே இங்கே பாருங்கள் கொக்கி வச்சுருக்கேன். அந்த கொக்கியை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக என்னுடைய கட்டை விரலுக்கு அது மேலே வச்சு பேலன்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் இந்த 2 ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 2 ஹோல்ஸ்குள்ளே தான் நம்ம இப்போ கொக்கியை வந்து கட்ட போகிறோம். இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட் ஹோல்ஸ்குள்ளே விட்டு ஒரு 3-4 டைம் ஓகேங்களா, இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஹோல்ஸ் வழியாக அதே மாதிரி கட்டிக்குங்க. இங்கே பாருங்கள் இதுவும் ஒரு 3-4 டைம் நல்லா ஸ்ட்ரிப்பாக இருக்கிற மாதிரி கட்டி எடுத்துங்க. உங்களுக்கே தெரியும் வந்து நீங்கள் ஒரு 2-3 டைம் வந்து அதில் நல்லா டைட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இது போதும் அப்படின்றது உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு 4-5 டைம் நீங்கள் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சுட்டு இப்போ பாருங்கள், இப்போ இந்த கொக்கி மேலே இருக்கு இல்லையா, இந்த கொக்கிக்கு இங்கே பாருங்கள் மேலே இந்த கிளாத்தில் கொக்கிக்கு மேலே கிளாத்தில் இங்கே பாருங்கள் இப்படி வச்சு எடுங்க. எடுத்துட்டு இந்த நூலை வந்து இந்த கொக்கிக்குள்ளே மாட்டி விடுங்க. சரியா, பாருங்கள் இப்படி கிளாத் மேலே பண்ணிவிட்டு நூலை எடுத்துடுங்க. எடுத்துட்டு இந்த கொக்கிக்குள்ளே நூலை சுற்றி விடுங்க. இந்த மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்கு கொக்கி வந்து எப்போவுமே லூஸ் ஆகாமல் டைட்டாக நிற்கும். ப்ளவுஸ்லலாம் பண்ணும்பொழுது இந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா டைட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்படி பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு 3-4 டைம் பண்ணிவிட்டு நீங்கள் பக்கத்துலேயே இந்த மாதிரி ஊசியில் வந்து நூலை வந்து 2 டைம் சுற்றி லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணிட்டீங்கன்னா கொக்கி வந்து முடிஞ்சிடும். இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இந்த மேலே வந்து நூல் கண்டிப்பாக இப்படி தான் எடுக்கணும். இப்படி போடும்பொழுது உங்களுக்கு கொக்கி வந்து லூஸ் ஆகாமல் டைட்டாக நிற்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரஃப் கிளாத் எடுத்தாச்சு. ரஃப் கிளாத்ல வந்து யூ ஷேப்பையும் வி ஷேப்பையும் வச்சு தையல் போட்டு காமிச்சேன். நெக்ஸ்ட் வந்து அந்த 2 ஷேப்பையும் வச்சு எப்படி ஒரு நெக் லைன் வந்து எப்படி ஃபினிஷ் பண்றது அப்படின்றதையும் பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து எப்படி கொக்கி கட்டுறது, எப்படி எம்மிங் பண்றது, எப்படி நூல் பட்டி கட்டுறது அதையும் பார்த்தாச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லிக் கொடுத்த வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோன்னு சந்திக்கும் வரை நான் உங்கள் விஜயம் வள்ளி. ஓகே, டேக் கேர், பை பை.